வணக்கம் நண்பர்களே, ஷைன் அவுட் நவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 53 திருத்தலங்களை பட்டியல் செய்யப்பட்ட முதல் பாகத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து மிகுந்த வரவேற்பை அளித்துள்ளீர். அதைத் தொடர்ந்து இந்த இரண்டாம் பாகத்தை உங்கள் முன் கொண்டு வருகிறேன். யாரெல்லாம் முதல் பாகத்தை பார்க்கவில்லையோ அவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கின் மூலமாக முதல் பாகத்தை பார்க்கலாம். பார்வையாளர்கள் கமெண்ட் மூலமாக தெரிவித்த பல ஆலயங்களையும் இந்த காணொலியில் சேர்த்துள்ளேன். இதில் நீங்கள் பார்த்த ஆலயங்கள், நீங்கள் பார்க்க விரும்பும் ஆலயங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இதில் இடம்பெறாத வேறு திருத்தலங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது, அன்னை மரியாளும் மற்ற புனிதர்களும் கடவுளிடம் சென்றடைய வழிகாட்டியும் வழித்துணையும் தானே தவிர அவர்களே கடவுள் அல்ல. நமக்கும் அகில உலகத்திற்கும் மூவர் இறைவன் மட்டும்தான் ஒரே கடவுள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இனி திருத்தலங்களின் பட்டியலை பார்ப்போம். அவர் லேடி ஆஃப் ஹோலி ரோசரி ஷ்ரைன், புனித ஜெபமாலை அன்னை திருத்தலம். இது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இது கடலூர் பாண்டிச்சேரி உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பாளையங்கோட்டை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது விருத்தாச்சலத்திலிருந்து 29 கிலோமீட்டர், நெய்வேலியிலிருந்து 36 கிலோமீட்டர் மற்றும் சிதம்பரத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மலைமாதா திருத்தலம். இது திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது அம்மா சத்திரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து 38 கிலோமீட்டர் மற்றும் கீரனூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தரகுமலை மாதா ஷ்ரைன், தரகுமலை மாதா திருத்தலம். இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. இது மதுரை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 5 கிலோமீட்டர் மற்றும் ராஜபாளையத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. தணிகை மாதா ஷ்ரைன், தணிகை புதுமை மாதா திருத்தலம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது அரக்கோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர் மற்றும் திருவள்ளூரிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தணி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இது சென்னை மாநகரில் உள்ள சாஸ்திரி நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் லைட்ஸ் ஷ்ரைன் ஆர் லஸ் சர்ச், புனித பிரகாச மாதா திருத்தலம். இது சென்னை மாநகரில் உள்ள மயிலாப்பூர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. பரலோக மாதா ஷ்ரைன், புனித பரலோக மாதா திருத்தலம், வடக்கன்குளம். இந்த திருத்தலம் திருநெல்வேலி
மாவட்டத்தில் உள்ளது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது நாகர்கோயிலிருந்து 30 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலிருந்து 27 கிலோமீட்டர் மற்றும் வள்ளியூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடக்கன்குளம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் ஹெல்த் சர்ச், புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கியபுரம் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது கன்னியாகுமரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது கோட்டார் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. பெரியநாயகி மாதா ஷ்ரைன், புனித பெரியநாயகி மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. இது திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஆவூர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது திருச்சியிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிசய ஆரோக்கிய அன்னை சர்ச், அதிசய ஆரோக்கிய அன்னை ஆலயம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடைக்கலாபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அடைக்கல மாதா ஷ்ரைன், புனித அடைக்கல மாதா திருத்தலம். இது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது தென்காசியிலிருந்து 24 கிலோமீட்டர், ஆலங்குளத்திலிருந்து 9 கிலோமீட்டர் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செங்கோல் மாதா ஷ்ரைன், புனித செங்கோல் மாதா திருத்தலம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கரங்காடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஓரியூரிலிருந்து 35 கிலோமீட்டர், தொண்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் ஷ்ரைன், புனித கார்மல் அன்னை திருத்தலம். இது செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ளது. இது சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் மற்றும் மகாபலிபுரத்திலிருந்து 23 கிலோமீட்டர், செங்கல்பட்டிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவலம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் சலேத் ஷ்ரைன், புனித சலேத் மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. சேலம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. சேலத்திலிருந்து 67 கிலோமீட்டர் மற்றும் ஆத்தூரிலிருந்து 28 கிலோமீட்டர், துறையூரிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோனேரிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. Our Lady of Saleth Shrine, புனித சலேத் மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து 12 கிலோமீட்டர் மற்றும் தாடிக்கொம்பிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரவப்பட்டி புதூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது.
ஆர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் மவுண்ட் ஷ்ரைன், புனித லூர்து மாதா மலை திருத்தலம். இந்த திருத்தலம் சேலம் மாவட்டம் மற்றும் சேலம் மறை மாவட்டத்தில் உள்ளது. இது சேலத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருமபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. ஆர் லேடி ஆஃப் லொரேட்டோ சர்ச், புனித லொரேட்டோ அன்னை ஆலயம். இது கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. கடலூர் பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது உளுந்தூர்பேட்டையிலிருந்து 26 கிலோமீட்டர், விருத்தாச்சலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேப்பாக்கம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. ஆர் லேடி ஆஃப் ரான்சம் ஷ்ரைன், புனித உபகார மாதா திருத்தலம். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. புதுக்கோட்டையிலிருந்து 35 கிலோமீட்டர் மற்றும் தேவக்கோட்டையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எளனாப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. மலை மாதா ஷ்ரைன், மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுமலை அடிவாரத்தில் இது அமைந்துள்ளது. விண்ணரசி மாதா ஷ்ரைன், விண்ணரசி மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. கடலூர் பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது உளுந்தூர்பேட்டையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாரனோடை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இந்த திருத்தலம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. இது ஊட்டி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஊட்டியிலிருந்து 29 கிலோமீட்டர் மற்றும் குன்னூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டகிரி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. பெரிய நாயகி மாதா ஷ்ரைன், புனித பெரிய நாயகி மாதா திருத்தலம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருவள்ளூரிலிருந்து 32 கிலோமீட்டர் மற்றும் ஆவடியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய பாளையம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் ஆல் நேஷன்ஸ் சர்ச், உலக மாதா ஆலயம். இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் ஷ்ரைன், புனித லூர்து அன்னை திருத்தலம். இது வேலூர் மாவட்டத்தில் மற்றும் வேலூர் மறை மாவட்டத்தில் உள்ளது. வேலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிறிஸ்டியன் பேட்டை எனும் இடத்தில் அமைந்துள்ளது.
மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஷ்ரைன், கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருத்தலம். இது வேலூர் மாவட்டத்தில் மற்றும் வேலூர் மறை மாவட்டத்தில் உள்ளது. வேலூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏ கட்டுப்பாடி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. சகாயமாதா ஷ்ரைன், சகாயமாதா அருள்தலம். இந்த திருத்தலம் சென்னை மாநகரில் உள்ளது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சென்னை சென்ட்ரலிலிருந்து 17 கிலோமீட்டர் மற்றும் அடையாறிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துறைப்பாக்கம் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் ஷ்ரைன், புனித பனிமய மாதா திருத்தலம். இது தேனி மாவட்டத்தில் உள்ளது. மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. கம்பத்திலிருந்து 9 கிலோமீட்டர் மற்றும் சின்னமானூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராயப்பன்பட்டி எனுமிடத்தில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் அனன்சியேஷன் சர்ச், புனித மங்களமாதா ஆலயம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. திருமானூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுக்கோட்டை எனுமிடத்தில் அமைந்துள்ளது. Our Lady of Holy Rosary Church, புனித ஜெபமாலை அன்னை ஆலயம். இது ராமநாதபுரம் நகரில் மைய பகுதியில் உள்ளது. இது சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. செயின்ட் மேரிஸ் கோ கேத்தட்ரல், தூய மரியன்னை இணை பேராலயம். இது சென்னை மாநகரில் உள்ள பாரிஸ் கார்னர் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ் கேத்தட்ரல், புனித வியாகுல மாதா பேராலயம். இது மதுரை உயர் மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது மதுரை மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் கேத்தட்ரல், புனித ஆரோக்கிய மாதா பேராலயம். இது திருச்சி மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது திருச்சி மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா, தூய மரியன்னை பசிலிக்கா பேராலயம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முளகுமூடு எனுமிடத்தில் அமைந்துள்ளது. இது குளித்துறை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மார்த்தாண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர்
மற்றும் நாகர்கோயிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செயின்ட் மேரிஸ் கேத்தட்ரல், தூய மரியன்னை பேராலயம். இது கும்பகோணம் மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயமாகும். இது கும்பகோணம் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. ஹோலி கிர்டில் ஆஃப் செயின்ட் மேரி ஷ்ரைன், அன்னை மரியாளின் புனித அருளிக்கத்தின் திருத்தலம். இது சென்னை மாநகரின் முகப்பேர் ஈஸ்ட் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. வோட்டிவ் ஷ்ரைன் ஆஃப் இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி, மரியாளின் மாசற்ற இருதயத்தின் நேர்ச்சை திருத்தலம். இது சென்னை மாநகரில் உள்ள கீழ்ப்பாக்கம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சென்னை சென்ட்ரலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் பிரசன்டேஷன் ஷ்ரைன், புனித காணிக்கை அன்னை திருத்தலம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கொளச்சல் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது கோட்டார் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கொளச்சலிலிருந்து 1 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலிருந்து 39 கிலோமீட்டர் மற்றும் நாகர்கோயிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செயின்ட் மேரிஸ் சர்ச், தூய மரியன்னை ஆலயம். இது சேலம் மாவட்டத்தில் உள்ளது. சேலம் மறை மாவட்டத்தை சேர்ந்த ஆத்தூர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. செயின்ட் மேரிஸ் சர்ச், தூய மரியன்னை ஆலயம். இது நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது ஊட்டி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கூடலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஊட்டியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அன்னை வேளாங்கண்ணி ஷ்ரைன், அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறை எனும் இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருமலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. மாதரசி மாதா ஷ்ரைன், மாதரசி மாதா திருத்தலம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தது. தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் இது அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் கேத்தட்ரல்,
விண்ணரசி மாதா பேராலயம். இது வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது வேலூர் மாநகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் இதுவாகும். அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ் ஷ்ரைன், புனித அடைக்கல மாதா திருத்தலம். இது தஞ்சாவூர் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருளானந்த நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் சர்ச், புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். இது பாண்டிச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரியான்குப்பம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது கடலூர் பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் சர்ச், புனித லூர்து அன்னை ஆலயம். இது திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது. இது திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. மலைக்கோட்டை தெப்பக்குளத்திற்கு எதிரில் இது அமைந்துள்ளது. தைனேசி மாதா ஷ்ரைன், தூய தைனேசி மாதா திருத்தலம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. நாகர்கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பார்வதிபுரம் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. மலங்கரா சிரியன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சேர்ந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் சாரோஸ் ஷ்ரைன், புனித வியாகுல மாதா திருத்தலம். இது தேவசகாயம் மலை என்று அழைக்கப்படும் காட்டாடி மலையில் அமைந்துள்ளது. இது ஆரல்வாய் மொழியிலிருந்து 4 கிலோமீட்டர் மற்றும் நாகர்கோயிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இது சென்னை மாநகரின் சென்னை சென்ட்ரலிலிருந்து 9 கிலோமீட்டர் மற்றும் கிண்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னமலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் ரான்சம் ஷ்ரைன், புனித உபகார மாதா திருத்தலம். இது சென்னை சென்ட்ரலிலிருந்து 13 கிலோமீட்டர் மற்றும் கிண்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காந்தி நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் லேடி ஆஃப் ஸ்னோ ஷ்ரைன், புனித பனிமய மாதா திருத்தலம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோட்டார் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. நாகர்கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மறவன் குடியிருப்பு என்ற பகுதியில் அமைந்துள்ளது.
பெரியநாயகி மாதா ஷ்ரைன், புனித பெரியநாயகி மாதா திருத்தலம். இது மார்த்தாண்டத்திலிருந்து 14 கிலோமீட்டர் மற்றும் நாகர்கோயிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிதாங்கோடு எனும் பகுதியில் அமைந்துள்ளது. மடு மாதா சர்ச், புனித மடு ஜெபமாலை மாதா ஆலயம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. தூத்துக்குடி மாநகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாளமுத்து நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் சர்ச், புனித ஆரோக்கிய மாதா திருத்தலம். இந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளித்துறை மறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாகர்கோயிலிருந்து 32 கிலோமீட்டர் மற்றும் தக்கலிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முஞ்சிறை எனும் பகுதியில் அமைந்துள்ளது.